ஆப்பிரிக்காவின் புர்கினா பாசோவில் அதிபராகி மேற்கத்திய நாடுகளுக்கு சவால் விடுத்திருக்கும் இப்ராஹிம் த்ராரே. என் தேசத்து வளம் என் நாட்டு மக்களுக்கு மட்டும்தான். கனிம வளங்களை நாட்டுடைமையாக்கி அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு பேஸ்ட் கொடுத்து எதிர்த்து நிற்கும் 37 வயதுடைய சூறாவளி புயல். இரவு பகலாய் அவரை கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கும் மக்கள். ஆப்பிரிக்க தேசம் உலகிலேயே அதிகமான வளங்களை கொண்டிருந்தாலும் உலகத்தில் அந்த தேசம்தான் வறுமைக்கு முக்கிய சான்றாக விளங்கி வருகிறது. இத்தனை வளங்களும் இருந்தும் ஏன் அந்த தேசம் வறுமையில் வாட வேண்டும்? பிரான்சின் காலனி ஆதிக்கம் ஒருபுறம், அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு அங்குள்ள கனிம வளங்கள் நேரடியாக விற்கப்படுவது, அவர்களுடைய தனியார் பன்னாட்டு நிறுவனங்கள் உள்நாட்டில் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருப்பது, அவர்களுக்கு என்று இராணுவ கட்டுப்பாடு, அதிகமான ஆயுதங்களை இறக்கி வைத்திருப்பது, அந்நாட்டு வளங்கள் வெளிநாடுகளுக்கு சப்ளை செய்யப்படுவதே, உள்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை என்பதே அந்நாட்டு வறுமைக்கு காரணம் என வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனை எதிர்த்து குரல் கொடுத்து புர்கினா பாசோவுக்கு அதிபரானார் தாமஸ் சங்கரா. 33 வயதில் அதிபரானவர். ஆனால் அவருக்கு என்ன நேர்ந்தது? ஆதிக்க தேசங்களின் ஆளுமையினால் 1987ஆம் ஆண்டு அதிபர் மாளிகைக்குள்ளேயே ஒரு கூட்டம் உள்ளே சென்று அவரை சுட்டு கொலை செய்தது. அதன் பிறகு 27 வருடங்கள் பிளைஸ் கம்போரே என்பவர்தான் அதிபராக அந்த தேசத்தில் இருந்தார். தற்போது புர்கினா பாசோவில் ராணுவத்தின் கேப்டனாக இருந்த இப்ராஹிம் த்ராரே தாமஸ் சங்கராவின் அதே கொள்கைகளின் அடிப்படையில் மக்களின் பெரும் ஆதரவோடு அதிபராகி இருக்கிறார். அதிபரான உடனேயே அத்தனை கனிம வளங்களையும் நாட்டுடைமையாக்கினார். அங்கு சுதந்திரம் இல்லாமல் இருந்த பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தார். கல்வி, சம உரிமை, மருத்துவம், அனைவருக்கும் வீடு என அடுத்தடுத்து விரைந்து பல நலத்திட்டங்களையும் செய்து வருகிறார். விவசாயிகளுக்கு கூட்டு பண்ணை அமைத்து இலவச டிராக்டர்களை வழங்கி உள்நாட்டு விவசாய உற்பத்தியை வேகமாக வளர்ச்சியடைய செய்து கொண்டிருக்கிறார். மானியங்களை வழங்கி விவசாயிகளை ஊக்கப்படுத்தி வருகிறார் இப்ராஹிம் த்ராரே. இது குறித்து இப்ராஹிம் த்ராரே பேசிய உரையில், ஏகாதிபத்தியவாதிகளின் கையிறால் கட்டுப்படுத்தப்படும் பொம்மையாக இருக்காதீர்கள் என்று ஆப்பிரிக்க தலைவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். புர்கினா பாசோவில் வரலாற்றிலேயே முதன்முறையாக அரசுக்கு சொந்தமான சுரங்கங்களை நிறுவியுள்ளார் இப்ராஹிம். வெளிநாட்டு நிறுவனங்கள் புர்கினாவில் செயல்படுத்தப்படும் அவர்களது திட்டங்களில் 15% பங்குகளை அரசுக்கு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். மேற்குலக நாடுகளின் ஆய்வு உரிமத்தையும் ரத்து செய்திருக்கிறார். பன்னாட்டு நிறுவனங்களின் தங்கச் சுரங்கங்களை நாட்டுடைமையாக்கினார். இதற்கு மேற்கத்திய தேசங்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் இதனைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து சில உதவிகளை கோரினார் இப்ராஹிம் த்ராரே. அவர் இராணுவ உதவியை கோரவில்லை. அந்த தேசத்து மக்களுக்கு கல்வியை கற்பிப்பதற்கு பல்கலைக்கழகங்களை நிறுவுமாறும் அறிவு வளர்ச்சியில் தேசம் உயர வழிகாட்டுமாறும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அவரது கோரிக்கையை ஏற்றிருப்பதாக ரஷ்யாவும் அறிவித்திருக்கிறது.